வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரு மேலே இவ்வளோ பயமா அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க பேசுகிறதெல்லாம். எஸ். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் யார் யார் என்ன சொன்னாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பர் டீலக்ஸ் டீமை க்ளீன் பண்ணுறதுக்காக பார்வதியை வந்து கேட்க போயிருக்காங்க வியானா. ஸோ இன்றைக்கி அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறனால நாளைக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக வியானா வந்து போய் கேட்குறாங்க விஜய் பார்வதிக்கு. அதுக்கு அவங்க வந்து என்னாலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ வியானா வந்து லைக் இவங்ககிட்ட கேப்டன்ட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ சரி சப்ஸ்டியூட் யாராவது நீங்கள் துஷார்ட்ட வேணால் கேளுங்க அப்படின்னு. துஷார் இல்லை என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷயத்த லைக் ரம்யா, துஷார், அதுக்கப்புறம் கலை, வியானா எல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து வியானா வந்து சொல்கிறாங்க. சொல்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் துஷார் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீ போய் கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னா நீ செம அப்படின்ற மாதிரி வியானாக்கு வந்து ஒரு இன்புட் வந்து கொடுக்குறாரு. அதுக்கு வியானா வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நான்லாம் போலப்பா, நான் அவங்களோட குட் புக்ஸில் இருக்கேன், நான் அதை கெடுத்துக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து விலகிறாங்க. விச் மீன்ஸ் அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணி நாளைக்கு வேலை செய்யறதுக்கு வர வச்சிட்டிங்க அப்படின்னா செம மேட்ரு அப்படின்ற மாதிரி துஷார் சொன்னதுக்கு லைக் நான் குட் புக்ஸில் இருக்கேன், என்னால் இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி லைக் சொல்லிடுறாங்க. ஸோ வியானா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலை வந்து சொல்கிறாரு, துஷார் நீ போனால் உன்னை 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ துஷாரும் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி விலகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலையரசன் என்னையே வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் போய் கேட்க போனால் ஒன்று ஆல்ரெடி என்னை வந்து வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சிருங்கன்ற மாதிரி செம்ம காண்டில் இருக்கிறாங்க என் மேலே, அவங்ககிட்ட போய் எப்படி கேட்குறதுன்ற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து பதில் சொல்கிறார். ஸோ இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் புள்ளிங்களை வந்து பயன்படுத்தி வச்சுருக்காங்க விஜய் பார்வதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்ககிட்ட பேசுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பயப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு கட்டத்தில் அப்படியே எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் இருக்காங்க, இன்னொரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து லைக் அவங்ககிட்ட வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க பேசுறது மூலமாக நம்மளுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.